பிரைஸ் எல்லாம் கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் போராடி கொண்டே தான் இருக்கிறது. நம் உள் மன போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். இந்த பாடுகளிலிருந்து இந்த மாம்ச இச்சைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நம்ம நினைக்கிறது இப்படி தான் வாழ முடியும், ஆண்கள்னா இப்படி தான் இருப்பாங்க, பெண்கள்னா இப்படி தான் இருப்பாங்க, வாலிபர்கள்னா இப்படி தான் இருப்பாங்க, அவங்க வயசு அப்படின்ற பல மாம்ச இச்சைகளை நாம் நியாயப்படுத்தி கொண்டே அது சமூக நீதியாக அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறவர்களாகத்தான் இருப்போம். அதை நம் உள் மனதிலே இந்த போராட்டங்களை மாம்சத்தின் கிரியைகளை நம் உள் மன போராட்டத்தோடையே தொடர்ந்து கொண்டே செய்து கொண்டு தான் இருந்து கொண்டிருப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நமக்குள்ளே போராடி கொண்டு இருக்கிற இந்த பாவமான செயல்களை அப்படியே தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே போகாதபடி நாம் ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு அவருடைய வழி நடத்துதலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளியே தெரியாததாக இருந்தாலும் அது மறைவாக நாம் அதை போராடிக்கொண்டே அந்த மாம்சத்தோடே போராடிக்கொண்டே அதை மேற்கொள்ள முடியாதவர்களாய் நாம் காணப்படும் போது கிறிஸ்துவின் சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதிலிருந்து எல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. இதை தான் கலாத்தியர் 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளும் போது இந்த மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றாமல் இருப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள்.